போன்ற ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதற்கு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோள காட்டுக்கு வந்திருக்கோம். அது சரி, உங்கள் காடு உங்கள் வரப்பு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்துட்டு இந்த ஹார்வெஸ்டர் மிஷினை வச்சு ஓட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மிஞ்சி போன கரும்பு இது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மிஞ்சி போன சோளத்தெல்லாம் நம்ம எடுக்கிறோம். இதுதான் இன்னைக்கு வேலை ப்ராசஸ்ஸு. சரி சரி, எனக்கு 2 கருது கொடு. ஓகே, வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேசாமல் கடையை மூடிட்டு போயிடலாமா அப்படின்லாம் தோணுச்சு. இருந்தாலும் சரி, ஓகே. எங்கேயாவது கருது வந்து மிஸ் ஆகிருக்கா, சின்னதாக, அதாவது மிஷினில் அடிபடாதது எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். பாருங்க, லைவாகவே ஒன்று காட்டுறேன் பாருங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். என் ஃபேஸ் கூட ஒழுங்காக தெரியுதுன்னு தெரில எனக்கு. இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம கீழே இருந்து எடுக்க வேண்டியது. இன்றைக்கி இதுதான் ப்ராசஸ்ஸு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒரு சுறவழி கிளம்பியதே சிவதாண்டவம். A few moments later. செம்மையாக வேர்த்து விழுது. ஏன்னா மணி இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு 8 இருக்கும், 8-8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் சொல்லிடுன்னு மண்டைக்கு மேலே வீசுது. ரொம்பலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வெஸ்டர் மிஷின் வந்து நல்லா இதை வந்து அரைச்சி போட்டுருச்சு. இந்த அதுவும் இல்லாமல் பில்லு நிறையா அண்டி இருக்கவும், எங்களுக்கு சோளம் எங்கே இருக்குது புல் எங்கே இருக்குதுன்னே தெரில. அந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லாக அடர்ந்த இதாக இருக்குது. உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே. அதுவும் இல்லாமல் சோளம் எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது, மேக்ஸிமம் வந்து டேமேஜாக தான் இருக்குது. என்ன ஒரு இப்போ நாங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மூட்டை 5 மூட்டை எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ மூட்டை வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக அது பழைய மூட்டை போல் இருக்குது. இப்போ வந்து அந்த மூட்டையை மாற்றணும். அதுக்கு தான் இங்கேருந்து சாக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எங்களோட காடு தான். இந்த காட்டில் ஏற்கனவே வந்துட்டு மிஷினை வச்சு சோளத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த இது சோளம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கீழே உடஞ்சிருக்கிற மிச்ச மீதி சோளத்தை நம்ம தான் எடுக்கணும். ஓரளவு கருதெல்லாம் நல்லா தான் இருக்குது, மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. முத்துனது தான். நாங்கள் இங்கே எல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்கவும் எங்களால் இதை எடுக்க முடியல. ஃபுல்லாகவே ஒரு சிலது பிஞ்சாகவும் இருக்குது, ஒரு சிலது சொத்தையாகவும் இருக்குது. சோளம் இருக்குன்னு நினச்சி நம்ம கை வைப்போம், ஆனால் சோளம் இருக்காது. ஏப்ரல் ஃபூல். ஐயோ, வெறும் பேப்பர் பண்டலுங்கிற மாதிரி எல்லாம் கருதெல்லாம் உடச்சி போட்டிருக்கோம் அந்த ஹார்வெஸ்டர் மிஷினை. இவருக்கு இதான் வேலை. சரி, என் குச்சி எங்க? அது எத்தனை கிலோமீட்டருக்கு ஆகிட்டு கிடக்கும்? நண்பர்களே பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. வேற ஒன்றும் இல்லை, தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. கட்டை போல் இந்த மாதிரி கட்டைகளெல்லாம் நம்ம மூழ்கிடக்கூடாது. காலில் எனக்கு பாருங்கள் அடியாக போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், எங்கே ஒரு சோளம் இருக்குது. சோளத்தை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையே. இந்த சாக்கில் எடுத்து போட்டுக்கிட்டே வரேன் நானும். ஆனால் இங்கிட்ட நிறைய சோளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. கருது எல்லாமே நல்ல கருதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா மேக்ஸிமம் என்கிட்ட வந்து நல்ல கருத்தாக தான் இருக்குது. கருதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓரளவு முத்திருக்கு, அதனால் நல்லா தான் இருக்குது. இங்கே யாரும் நமக்காக போட்டு வச்சுருக்கீங்க. வெயில் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வானெல்லாம் எவ்வளோ கிளியராக தெரியும். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா ஐயா, எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உளுந்துருக்கு, ஃபுல்லாக இருக்கு. ஏப்ரல் ஃபூல். அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஒன்று, ரெண்டு, மூணு, நண்பர்களே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சின்னா எனக்கு மட்டும் முடிஞ்சிருக்கு. இன்னும் முக்கால்வாசி காடு இன்னும் பொறுக்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 3-4 சாக்கு பொறுக்கியிருக்கோம் சோளம். ஏற்கனவே ஒரு 4 சாக்கு, இன்றைக்கி ஒரு 4 சாக்கு பொறுக்கியிருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில், ஓவர் வெயில், அதனால் நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். காட்டுக்குள்ளே நான் சுற்றிக்கிருக்கேன், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. அப்புறம் நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி போட்டிருந்தாங்க. அது வந்து பச்சை மிளகா, ஒரு சில சிவப்பு மிளகாயும் இருந்தது, பச்சை மிளகா செடி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து தென்னை மரம், பருத்தியெல்லாம் இருந்துச்சு. வேறு பருத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. இதுதான் பருத்தி தெரியுது, நீ மூடு. இங்கே இது மானாவாரி விவசாயங்கிறதுனால பருத்தி, மிளகா, சோளம் இந்த மாதிரி தான் போடுவாங்க மேக்ஸிமம். நெல் இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரேரு. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதையும் போடுவாங்க. இது என்னன்னு தெரில, என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரும்பு மாதிரி தெரியுது, அடிக்காத சார், குடிப்பல என்னன்னு தெரில. என் மூஞ்ச பாருங்க எப்படி வெறுத்து விழுவே. இன்னைக்கு ஃபுல்லாக இதுதான் வேலை, சரியான வேலை. 2 நாளாகவே இதே வேலை தான். சரி ரைட், இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மேலும் இது மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன். ஓகே, அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்மா.